எல்லாளன் யூசுப் அவர்கள், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். இந்த உலகில் பேசப்பட்ட முதல் மொழி, இந்த உலகில் இன்று பேசப்படும் அனைத்து மொழிகளுக்குமான தாய்மொழி, இந்த மொழிக்கு சொந்தக்காரர்களுக்கான அரசியல் தேவை எப்போது நாம் உணர்ந்தோம் என்று தெரியுமா உறவுகளே? இந்த உலக பந்தில் எந்த இனத்திற்கும் நேராத பேரவலமும் பெரும் கொடுமையும் நமது இனத்திற்கு மண்ணில் நேர்ந்த போதுதான். ஹிட்லர் காலத்தில் இஸ்ரவேல மக்கள் போலும் அனுபவிக்காத துன்ப துயரங்களை எமது இன சொந்த மண்ணில் அனுபவித்த போதுதான் நாம் உணர்ந்தோம், எப்படியாவது இந்த மண்ணின் அரசியலை, இந்த மக்களுக்கான அரசியலை பேசுவதற்கு ஒரு கட்சி வேண்டும் என்று. அதற்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அன்பு உறவுகளே, 2011 தொடங்கி தொடர்ச்சியாக நமது அரசியல் நகர்வுகள் நேர்கொண்ட பார்வையாக எல்லா போர்க்களங்களிலும் நாம் பங்கேற்று இந்த அரசியல் பாதையில் நேர்கொண்ட பாதையாக நாம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் பங்கேற்றோம். பிறகு 19, பிறகு 21, 23, இப்போது வர இருக்கிற 26 தேர்தலிலும் பங்கேற்க போகிறோம். இதற்கு இடையே பல அரசியல் கட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். ஒரு சில கொள்கைகளுக்காக அவர்கள் வருவார்கள், அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி வருவார்கள். பிறகு அந்த கொள்கைகளை அவர்களே அழித்துவிட்டு, அவர்கள் கோட்பாடுகளை அழித்துவிட்டு கூட்டணிக்கு போய்விடுவார்கள். ஐயா கமலஹாசன் என்ன ஆனாரு? ஐயா கமலஹாசனை வந்து எத்தனை பேர் போற்றி கொண்டாடினார்கள். படிப்பில் சிறந்தவர், அது இதுன்னு ஒன்னும் படிக்கல. அவரு அறிவார்ந்த பெருமகன் என்று போற்றி கொண்டாடி உயர்தட்டு மக்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்து வாக்களித்தார்களே. இன்று அவர் அதிமுகவுக்கு எதிரானவர், திமுகவுக்கு எதிரானவர் என்று நம்பினவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? அவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு வரலையா? சொல்லுங்க. நேர திமுக வெறும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக, வெறும் ஒரு பதவிக்காக அந்த ஒட்டுமொத்த கட்சியும் கொள்கையும் அடமானம் வைத்து போன பெருமகன் தான் ஐயா கமலஹாசன். இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் மக்கள் நல கூட்டணின்னு 2016 நாங்கள் எல்லாம் தேர்தலுக்கு முதல் முறையாக நாங்கள் அணிவகுத்து நிற்கும் போது இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி, ஒரு 6 அமைப்புகளை சேர்த்துக் கொண்டு இன்னைக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் பல கூட்டணியில பிரிஞ்சு போய் கிடக்கு. ஐயா வாசன் அதிமுகவோட போயிட்டாரு. இவங்க நடுநிலையில இருக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியாம. விஜயகாந்தோட கட்சி இந்த பக்கம், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் இவரோட போயிட்டாங்க திமுகவோட. ஆனால் ஒருபோதும் தடுமாட்டம் இல்லாமல் பாஜக காங்கிரஸோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி இல்லை, அதே போல திமுக அதிமுகவோடும் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று சொல்லி இன்று வரை யாரோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து அரசியல் களம் கண்டு கொண்டிருக்கிறது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதை யாரும் மறுக்க முடியாது. யாரோட கூட்டணி வைக்கிறது? கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாத ஆட்கள். நாங்கள் யாரோடு கூட்டணி வைப்பது? ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம், அவன் கொடுக்கணும்னு. நாங்க எப்படி அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறது? அரசியலை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கும் இந்த தளத்தில் புனித அரசியலை நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம். எல்லாவற்றுக்கும் நமது பாட்டன் வள்ளுவன் குரல் எழுதி வைத்திருக்கிறான். அன்பு உறவுகளே, ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு ஆளக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் குரல் எழுதி வைத்திருக்கிறான். அஞ்சாமை ஈகம் அறிவுக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தனுக்கு இயல்பு. ஒரு அரசனாகப்பட்டவன் அச்சம் தவிர்ப்பவனாக இருக்க வேண்டும். ஈகம் கொடைகுணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அறிவு புத்திசாலியா இருக்கணும். ஊக்கம் தருபவனாக இருக்கணும். இந்த 4 குணங்கள் ஒரு அரசனுக்கு மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். உறவுகளே, நாம் தமிழர் கட்சியை இதில் பொருத்தி பாருங்கள். எதற்காவது நாம் பயந்திருக்கிறோமா? இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இன்னைக்கு தேவைக்கான ஒரு கட்சி தாவேகா, இந்த கட்சி தமிழர் வெற்றி கழகம், இதோட முழு இது பேரு இந்த தமிழர் வெற்றி கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு 1,75,000 மக்கள் செத்து மடிந்ததை பற்றியும், இந்த இனத்தின் மாபெரும் ஒப்பற்ற பெருமகன் நமது உயிர் தலைவனை பற்றியும் ஒரு வார்த்தை பேசுமா?
அப்புறம் என்ன தமிழர் வெற்றி கழகம்? என்ன தமிழர் வெற்றி கழகம்? ஏன்னா அப்படி பேசினா இவங்க பொது தளத்துல இவங்களை முடக்கிடுவாங்களோ, பேஸ்புக்ல இவங்களை முடக்கிடுவாங்களோ, இந்த அரசியல் அமைப்பு வந்து அவர்களை புறக்கணிச்சிடுமான பயம். இதற்கெல்லாம் நாம் தமிழர் எப்போதாவது அஞ்சியதுண்டா? இன்னைக்கு 8% வாக்குகளோடு நின்று இன்னைக்கு நாங்க பயப்பட மாட்டோம் நாங்க சொல்லல. 1.1 இருந்த காலத்தில் தலைவை தூக்கி சோர்ந்த கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. எல்லார் இல்லத்திலும் தலைவர் படத்தை வைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். மறுக்க முடியுமா? அச்சம் என்பது என்னவென்று தெரியாத உயரிய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மட்டுமே சுமந்து நின்ற தமிழ் முன்னோர்களின் வழித்தோன்றல்கள் நாங்கள். அடுத்தது ஈகம். நாம் தமிழர் கட்சி எப்போதெல்லாம் பேரிடர் நடந்தாலும், எப்போதெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நின்றாலும் முதலில் போய் களத்தில் நின்று அந்த மக்களுக்கான சேவை செய்வதில் நாம் தமிழர் கட்சியை அடித்துக் கொள்ள ஒரு அமைப்பை சொல்லுங்க பார்ப்போம். இருக்க அரசியல் கட்சிகளிலேயே அதிகமான குருதி கொடை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. யாராவது மறுக்க முடியுமா? சொல்லுங்க. குருதி கொடைக்கு ஒரு பாசறை அமைத்து வைத்திருக்கிறோம். எந்த மருத்துவமனையில் யாருக்காவது எந்த பிரிவு ரத்தம் வேண்டும் என்றாலும் அவர்கள் அழைத்து சொன்னவுடன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள், அதற்கு உகந்த தம்பிமார்களை, அதற்கு அந்த ரத்த பிரிவுக்கு உகந்த தம்பிமார்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக அந்த உயிர் காக்கும் உன்னத பணியை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்து வருகிறது. இது அல்லவா ஈகம்? 16 தேர்தலுக்கு முன்னால் 2015ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் பேரிடரை இந்த சென்னை புறநகர் பகுதிகள் சந்தித்தது. அந்த வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்தார்கள். அன்று முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா கொடநாட்டில் இருந்தாங்க. வரக்கூட இல்ல, எட்டி பார்க்க கூட இல்ல. ஆனால் இந்த எளிய தமிழ் பிள்ளைகள் தங்களால் முடிந்த உதவியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஓகி புயல், கஜா புயல், ஒவ்வொரு புயல் பேரிடர், ஏன் நம்ம மண்ணில் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க கேரளால வெள்ளம் வந்து அந்த மக்கள் அவதிப்பட்ட போதும் அங்கு கரம் கொடுக்க ஓடியவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். இன்னும் இந்த ஈகத்தை நீங்கள் சோதிக்க வேண்டுமா? அறிவு மக்களுக்கு இதுவரை இந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது அறிவுபூர்வமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தது உண்டா? ஏதாவது இருக்கா? என்ன இவங்க அதிகபட்சமா கத்துக்கிட்டு வந்துட்டாங்க? இதுக்கு முன்னாடி பெரியார் தான் அதை பண்ணாரு, பெரியார் தான் இதை பண்ணாரு. பெரியார் கிட்ட இருந்து ஐயா விஜய் என்ன கத்துக்கிட்டு வந்தாரு? மழை பெய்யறத நிப்பாட்டம்னா தேங்காய் மேடையை சுத்திட்டு டிவிக்கு கத்துறதுக்கு தான் கத்திட்டு வந்தாரு. இதெல்லாம் என்ன பகுத்தறிவா? ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கு ஒரு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு ஆசான் போல, ஒரு ப்ரொஃபசர் போல, எப்படி மக்கள் எப்படி வாழணும், உயிரினங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இதை எல்லாம் செயல்படுத்த வேண்டும், சாலைனா சாலை எப்படி இருக்க வேண்டும், வடிகால் வசதினா வடிகால் வசதி எப்படி இருக்க வேண்டும், வேளாண்மை எப்படி இருக்க வேண்டும், ஆடு மாடு வளர்ப்பா அது எப்படி இருக்கணும், காட்டு வளம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், கனிம வளங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், வீட்டை கட்டணும்னா எப்படி கட்டணும், நீ இது முதற்கொண்டு மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்யணும். உலகத்திலேயே உறவுகளே மின்சாரத்தை இந்த வாகனங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கம் போது பாருங்க, அந்த சென்டர் மீடியன்ல விசிறிகளை வைத்து அது சுழலும் அந்த சுழற்சியை, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மின்சார சக்தியா மாற்றக்கூடிய காரியத்தை முதலில் தமிழக அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவு என்ற புத்தகத்தில் வெளியிட்டிருக்கும் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குப்பைகளை மேலாண்மை எப்படி செய்வது அதை பற்றி சொல்லிக் கொடுக்க இந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை போல ஒரு கட்சி இருக்கா? எப்படி ஊக்குவித்து வருகிறோம் உறவுகளே. இந்த கடைசியா வள்ளுவன் சொன்ன இந்த ஊக்கம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? நம்மளுடைய பெருமையை மறந்து, நம்ம இனப்பெருமையை, மொழி பெருமை எல்லாவற்றையும் மறந்து நாம் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஆயுதங்களை எல்லாம் பூசை அறையில் வைத்து மூடி வைத்து விட்டோம். எப்பேற்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம்!
இந்த உலகில் பெருக்கெடுத்து வரும் ஆற்றை இடைமறித்து குறுக்கே அணை கட்டி அதன் மூலமாக வெள்ள நீரை சேகரித்து அந்த நீரை வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும் என்று இந்த உலகுக்கே கற்றுக் கொடுத்த முதல் மனிதன் ஒரு தமிழன். அவன்தான் கரிகால பெருவள சோழன். உலக கட்டட கலையை இந்த உலகுக்கே பறைசாற்றினவன் தமிழன். தஞ்சை பெருவுடையார் கோயிலை பாருங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு அழகாக கட்டி எழுப்பினிருக்கா. இன்னைக்கு நம்ம என்ன தாஜ்மஹாலை உலக அதிசயத்துல கொண்டு வச்சிருக்கான். எவ்வளவு பைத்தியகாரத்தனம், எவ்வளவு பைத்தியகாரத்தனம். ஒரு கள்ளக்காதலை நல்ல காதல் என்று சொல்லி அதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை உலக அதிசயம் என்று வைத்திருக்கிறானே. உணவில் இன்றி எந்த உயிரும் வாழ முடியாது. அந்த உணவை உற்பத்தி செய்ய நீர் வேணும். அந்த நீரை தேக்கி வைக்க உலகில் கட்டப்பட்ட முதல் அணை இந்த உலக அதிசயமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? சிந்திச்சு பாருங்க. அறிவில் சிறந்தவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு கூட இமெயில கண்டுபிடிச்சவன் தமிழன். இன்னைக்கும் கூகுளோடைய சிஇஓ இருக்கிறவன் தமிழன். இந்த நாட்டுக்கு அணுசக்தியை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்து கொடுத்தவர் ஒரு தமிழர், அப்துல் கலாம். தமிழர்களுடைய அறிவு மிகச்சிறந்தது. இதை மக்களுக்கு சொல்லணும்ல. இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்காக முதலில் போர் செய்தவர் ஒரு தமிழன், பூலித்தேவன். இதை சொல்லணும்ல. இதை சொல்ல ஒரு அமைப்பு தேவையில்ல. அதுதான் நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து இந்த மக்களை ஊக்குவித்து இந்த மக்களுக்கு அரணாக நின்று காவல் காத்து வள்ளுவனின் கோட்பாடு கேட்ப அஞ்சாமை ஈகம் அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தனுக்கு இயல்பு என்று ஒரு தனி வேந்தனாக இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சி நம் மக்களை வழிநடத்தி வருகிறது. நாங்கெல்லாம் கேட்கிறது ஒண்ணுதான். இப்ப இந்த தேர்தலில் எங்களை நீங்கள் தோற்கடித்து விட்டாலும் அடுத்த தேர்தலில் நாங்கள் நிற்போம். ஆனால் நீங்கள் தோற்கடிக்க போறது எங்களை அல்ல உறவுகளே, உங்களை நீங்களே தோற்கடித்துக் கொள்ள போகிறீர்கள் எங்களுக்கு வாக்களிக்காவிட்டால். இதோ இந்த விஜய் எத்தனை வருஷம் இன்னும் அரசியல் களத்துல இருப்பாருன்னு தெரியாது. அவர் என்ன சமரசத்துக்கு ஆளாகி போவாருன்னு தெரியாது. வரும்போதே சமரசத்துல வந்த மனுஷன் எப்படி போவாருன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி உங்களை கைவிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் மக்களோடு மக்களாக இறுதி வரை உண்மையும் நேர்மையுமாக சொன்ன வாக்கு தவறாமல் எவரோடும் கூட்டணி இல்லாது களத்தில் நிற்கக்கூடிய இந்த எளிய தமிழ் பிள்ளைகளுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள். இந்த முறையாவது செலுத்துங்கள். இந்த முறையாவது செலுத்துங்கள். பேர் இழப்பை சந்தித்த இனம் மேம்பட வேண்டும் என்று தொண்டை தண்ணி வத்த இந்த மண்ணின் மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பு உறவுகளே, எப்படியாவது இந்த மண்ணின் மக்களின் விடுதலையை பெற்றுக் கொடுங்கள். அனைத்து துன்ப போட்டிகளுக்குமான திறவுகோல் ஆட்சி அதிகாரம் என்று சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அந்த கோட்பாடுக்கு ஏற்ப இன்று இந்த மண்ணின் நலனுக்காக இந்த பிள்ளைகள் உங்களோடு நிற்கிறோம். அன்பு உறவுகளே, எங்களுக்கு இலக்கு ஒன்றுமில்லை, அடைய இந்த நாடே இருக்கிறது. இந்த நாட்டின் நலனுக்காக உங்களிடையே நாங்கள் நிற்கிறோம். இந்த உலகில் எல்லோரும் அவரவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வத்தின் வேலையை செய்பவன் ஒருவன் தான், அது விவசாயி. எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த விவசாயி சின்னத்திற்கு அளித்து நாம் தமிழர் கட்சியை பெருவாரியான வாக்குகள் வேறுபாட்டில் இந்த வருடம் வெற்றி பெற வையுங்கள். அளித்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.